வணக்கம். இன்றைய ஜாதக பதிவில் ஒருவர் வெளிநாட்டு வியாபாரம் செய்ய வேண்டும், வெளிநாட்டில் சென்று பணிபுரிய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தால் அந்த ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பேசுவோம். இப்போ எல்லாருக்குமே வெளிநாட்டினுடைய ஆர்வம் வரதில்லை. சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறாங்க. நிறைய பேர் சொந்த தொழிலோ அல்லது பெங்களூர்லேயோ சென்னையிலேயோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோம், இல்லை ஒரு வியாபாரம் செய்கிறோம், இந்த மாதிரி பண்ணிக்கலாங்கிறாங்க. சில பேருக்கு மட்டும் ஒரு வித்தியாசமாக நான் ஃபாரின் போகணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், அமெரிக்காவில் போய் வேலை செய்யணும், ஆஸ்திரேலியாவில் வேலை செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த ஜாதக அமைப்பு சிறப்பாக இல்லைன்னு சொல்லிச்சுன்னா பல இடையூறுகள் வரும். பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாரினில் போய் சிக்கிக்கிறாங்க, பிரச்சனையாகிடுது, குடியுரிமை கிடைக்கிறதில்ல. ஏதோ ஒரு பக்கம் சாதாரணமான வேலைக்கு போகும்போது, தொழில் ரீதியான வேலைக்கு போகும்போது மோசமான ஏஜென்ட்டுக்கிட்ட போய் மாட்டுறதெல்லாம் ஆசையை தூண்டி அந்த திசை சரியில்லாமல் இருக்கும்போது அங்கே போய் ஒரு விரும்பத்தகாத பலன்களெல்லாம் அங்கே நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கான்னு பாருங்கள். 12ஆம் இடங்கிறது லக்கணத்திலிருந்து 12வது கட்டம். அதுதான் வெளிநாட்டை பற்றி பேசக்கூடிய ஒரு இடம். 12ஆம் வீடுங்கிறது வெளிநாடு, இந்த உலகத்தினுடைய அடுத்த கடல் தாண்டி போகக்கூடிய ஒரு அமைப்புகள், மரணத்தை குறிக்கக்கூடிய இடம் அதுதான், படுக்கை அறை குறிக்கக்கூடியதும் அதுதான், தாம்பத்திய உறவு குறிக்கக்கூடியதும் அதுதான். அது இதுதான். அதை வச்சு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய திசை, விரையாதிபதியினுடைய திசை நடந்து அந்த விரையாதிபதியினுடைய அதாவது 12ஆம் வீட்டுக்கு சுபகிரக பார்வை இருந்தால் அவங்க வெளிநாடு போகிற வாய்ப்பு கிடைக்கும். இல்லை அந்த இடத்துல கெட்ட கிரகத்தினுடைய பார்வை, பாதகாதிபதியினுடைய பார்வை கிடைச்சா திடீர்னு மரணம் அடைவாங்க. ஏன்னா மரணத்துக்கும் வெளிநாட்டுக்கும் ஒரே மாதிரியான அமைப்பு தான். அந்த காலத்தில் வெளிநாடு போயிடுவான் அப்படின்னு சொன்னால் அழுகு பார்க்கலாமா, தோஷமான ஜாதகம். ஆனால் இன்றைக்கி நாகரிகமாக என் பையன் ஃபாரினில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே ஃபாரினில் இருக்கக்கூடிய ஜாதகம் தோஷமான ஜாதகம். நல்லது கெட்டதுக்கு வர முடியாது, ஒரு மரணத்துக்கு வர முடியாது, சொந்த பந்தங்கள் ஏதாவது ஆகிட்டால் உடனடியாக வர முடியாது, எங்கேயோ வாழ்ந்து பணம் சம்பாதிக்கிற ஒரே காரணத்துக்காக இருக்கிறதுனால அது தோஷமான ஜாதகம். அதனால் 12ஆம் வீடு சிறப்பாக இருந்தால், குருவனுடைய பார்வை இருந்தால், தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீடு சிறப்பாக இருந்தால் வெளிநாட்டில் போய் பணம் நிறைய சம்பாதிப்பாங்க. அப்போ அந்த திசையும் நல்லா திசையை நடக்கணும். திசை 5ஆம் வீட்டுக்குரியவனுடைய திசை நடக்கணும். 5ஆம் வீடு கெட்டிருந்ததுனா தான் ஃபாரின் போக முடியும். 5ஆம் வீடுங்கிறது உள்ளூரை பற்றி பேசக்கூடிய இடம், அப்பா அம்மா பிறந்து வளர்ந்த இடம், நாம் படித்த இடம், வீட்டு நம்ம சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடம் கெட்டு போயிருந்தால் தான் அந்த ஊரில் குடியிருக்க முடியாத நிலை ஏற்பட்டு வெளிநாட்டுக்கு போக முடியும். அப்போ பணக்காரர் ஒரு வீடு கட்டி அதே இடத்துல வாழ்ந்தவங்க பசங்கள்லாம் வெளியே போகிறாங்களே அப்படின்னா அவங்களுக்கு 12ஆம் வீடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். 12ஆம் வீடு சிறப்பாக இருந்தால் 5ஆம் வீடு சிறப்பாக இருந்தால் உள்ளூர்லேயும் வீடு கட்டியிருப்பான், அவன் ஃபாரின்லேயும் போய் அவன் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் தோஷம் தான். தாய் தாப்பனை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் அந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு கைக்கு வரும்.